அவளுக்கு என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனையை எப்படி தீர்ப்பது, அவள் எப்படி மகிழ்ச்சியா வாழ்வது, அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. குடும்பம் மகிழ்ச்சியா இருந்தா போதும், குடும்பம் மகிழ்ச்சியா இருந்தா போதும். அதுதான் திரு ஸ்டாலினுடைய அரசாங்கத்தினுடைய பணி. அதிமுக ஆட்சி பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு மக்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் உடனுக்குடன் செயல்பட்டு அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். கொரோனா காலம், அந்த கொரோனா காலத்தில் கூட விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்றிய அரசு அதிமுக அரசு. இன்றைக்கு வெளிநாடுல கூட சரியான முறையில் அந்த கொரோனாவுக்கு சிகிச்சை கொடுக்க முடியல. ஆனா கொரோனா காலத்தில் வைரஸ், கொரோனா காலத்தில் வைரஸ், அந்த வைரஸ் எப்படி இருக்குன்னு யாருக்குமே தெரியல, அது எப்படி பரவுதுன்னு தெரியல. அப்ப அதோட அந்த நோய் எப்படி வருது, அதை எப்படி குணப்படுத்துவது எதுவுமே தெரியாம அதிமுக ஆட்சியில் நம்முடைய மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ உதவியாளர்களை வைத்து நல்ல முறையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்றிய அரசாங்கம். இன்றைக்கு இந்தியாவில் பல மாநிலம் இருக்குது. பாரத பிரதமர் அவர்கள் இந்த கொரோனா காலத்தில் எல்லா முதலமைச்சரையும் காணொலி காட்சி மூலமாக தொடர்பு கொண்டு ஆலோசனை நடத்திய பொழுது அவர் குறிப்பிட்டது, இன்றைக்கு தமிழகத்திலே கொரோனா வைரஸ் பரவலை தடுப்பதிலே சிறப்பாக செயல்பட்டு இருக்குது. இன்றைக்கு தமிழ்நாடு அரசை பின்பற்றுங்கள் மற்ற மாநிலம் என்று நம்முடைய மாநிலத்தை ஒப்பிட்டு பேசினார் பாரத பிரதமர். அப்படி திறமையான ஒரு அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது எல்லா துறையுமே சிறப்பாக செயல்பட்டது. அதனால தேசிய அளவில், இந்திய அளவில் நிறைய விருதுகளை பெற்றோம். இன்றைக்கு உள்ளாட்சி துறையில் மட்டும் இன்றைக்கு சிறப்பாக செயல்பட்டு 140 விருதுகளை பெற்றுக்கிறோம். 140 தேசிய விருதுகளை பெற்ற அரசு அதிமுக அரசு. போக்குவரத்து துறையில விருது, அதே போல மின்சாரத்துறையில விருது, சமூகத்துறையில விருது, உயர்கல்வியிலே விருது, இப்படி பல விருதுகளை பெற்று சாதனை படைத்த அரசு அதிமுக அரசு. அது மட்டுமல்ல, உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை இந்தியாவிலே தொடர்ந்து 5 முறை இன்னைக்கு அதிமுக அரசு தான் தேசிய விருதை பெற்றது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு தமிழகத்திலே அதிக உணவு தானிய உற்பத்தியை பெருக்கி தேசிய அளவில் 5 ஆண்டு கிறிஸ்கர்மான் என்ற உயர்ந்த தேசிய விருதை பெற்ற அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஆக ஒரு திறமையான அரசாங்கம் என்பதற்கு இதெல்லாம் சான்று. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு திட்டம் கூட முழுமையா செயல்படுத்த முடியல. இந்திய அளவில் எந்த ஒரு தேசிய விருதும் பெற்றதா தெரியல. ஆனா அதிமுக அரசுகின்ற பொழுது பல்வேறு துறைகளில் திறம்பட செயல்பட்டு தேசிய அளவில் விருது பெற்று இன்னைக்கு தமிழ்நாடு இந்தியாவிலேயே முதல் மாநிலம் என்ற பெயர் பெறுகின்ற அளவுக்கு ஒரு நல்ல ஆட்சியை நாட்டு மக்களுக்கு கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதோட இன்னைக்கு இந்த கிராம சூழ்ந்த பகுதி, கிராமத்தில் அரசு பள்ளி தான் அதிகமா இருக்குது. இன்றைக்கு ஏழை எளிய குடும்பத்தை சேர்ந்தவர்கள், விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர்கள், நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர்கள் பெரும்பாலும் அரசு பள்ளியில தான் நம்முடைய குழந்தைகளை படிக்க வைக்கிறோம். அந்த பள்ளியில படிக்கின்ற மாணவருடைய கனவு மருத்துவராக வேண்டும் என்று. ஆனால் நீட் தேர்வில் 2017-18 ஆண்டு வெறும் 9 பேர் தான் நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்று அந்த மருத்துவ கல்வியில் சேரக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. எதிர்கட்சிகள் கோரிக்கை வைக்கல, பொதுமக்கள் கோரிக்கை வைக்கல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு பள்ளி படித்த மாணவர்கள் மருத்துவராக வேண்டும் என்ற ஒரே அடிப்படையில் 7.5% உள்ளிடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமுல்படுத்தப்பட்டு இன்றைய தினம் 2818 பேர் இன்றைக்கு இந்த திட்டத்தின் மூலமாக இன்றைக்கு மருத்துவ கல்வி கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறோம். இதுதான் அதிமுக அரசாங்கம். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதே புரட்சி தலைவி அம்மா அவள் கண்ட கனவை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு செயல்படுத்தி காட்டியது என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதோட இன்றைக்கு மின் கட்டணம் அந்த அளவு உயர்ந்து போச்சு. 67% மின் கட்டணத்தை உயர்த்திருக்கிறாங்க. இவ்வளவு மின் கட்டணம் உயர்த்தியும் இன்னும் கடன்ல தான் இருக்குது. மின்சார வரி கடன்ல தான் தத்தளிச்சுக்கிட்டு இருக்குது. அதோட இன்றைக்கு வீட்டு வரி 100% உயர்த்திட்டாங்க. பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி 100% வீட்டு வரி உயர்வு, கடை வரி 150% உயர்வு,
குடிநீர் வரி உயர்வு போததுக்கு குப்பைக்கு வரி போட்ட ஒரே அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கம் தான். அதை கூட விட்டு வைக்கல, குப்பை கூட விட்டு வைக்கல.